ஒரு சபையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. யா அலி, எந்த விலங்குகள் குட்டி போடுகின்றன, எந்த விலங்குகள் முட்டையிடுகின்றன? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் பதிலளித்தார்கள், எந்த விலங்குகளின் காதுகள் உட்புறமாக இருக்கின்றனவோ அவை முட்டையிடுகின்றன, எந்த விலங்குகளின் காதுகள் வெளிப்புறமாக இருக்கின்றனவோ அவை குட்டி போடுகின்றன. பின்னர் மற்றொருவர் எழுந்து நின்று அதே கேள்வியை கேட்டார். யா அலி, எந்த விலங்குகள் குட்டி போடுகின்றன, எந்த விலங்குகள் முட்டையிடுகின்றன? இப்போது கேள்வி கேட்டவர் மாறியதால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் பதிலின் தன்மையையும் மாற்றிக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் பதிலளித்தார்கள், கேள், எவை தம் குட்டிகளுக்கு பால் ஊட்டுகின்றனவோ அவை குட்டி போடுகின்றன, எவை தம் குட்டிகளுக்கு உணவை தானியத்தை அளிக்கின்றனவோ அவை முட்டையிடுகின்றன. பிறகு மூன்றாவது நபர் எழுந்து நின்று அதே கேள்வியை கேட்டார். யா அலி, எந்த விலங்குகள் குட்டி போடுகின்றன, எந்த விலங்குகள் முட்டையிடுகின்றன? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் புன்னகைத்துவிட்டு, உனக்காகவும் ஒரு புதிய பதில் உள்ளது, கேள், எவை தமது உணவை மென்று உண்கின்றனவோ அவை குட்டி போடுகின்றன, எவை தமது உணவை அப்படியே விழுங்குகின்றனவோ அவை முட்டையிடுகின்றன என்றார்கள்.